ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு. வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண். பெண்ணின் சடலத்தை பார்த்து அரண்டு போய் நின்ற உறவினர்கள். வீட்டில் தனியாக இருந்த சொந்த அக்காவை அரிவாளால் வெட்டி சாய்த்த கொடூரன். இரத்த பந்தத்தையே கண்மூடித்தனமாக வெட்டி கொலை செய்ததற்கு என்ன காரணம்? குற்றவாளி சிக்கினானா? நடந்தது என்ன? இரவு நேரம். அக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாப்போமேன்னு யதார்த்தமா வீட்டுக்கு வந்திருக்காங்க சொந்தக்கார பெண். வாசல்ல கால் எடுத்து வச்சதுமே அக்கா அக்கான்னு 4-5 முறை கூப்பிட்டோம். உள்ள இருந்து எந்த சத்தமுமே வரல. ஒருவேளை கதவை திறந்து விட்டுட்டு அக்கா வெளியே எங்கேயாச்சும் போயிட்டாங்களோன்னு சந்தேகத்தோடையே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள சுமித்ரா ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்து அரண்டு போய் நின்னு இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சுமித்ரா சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. சுமித்ராவுக்கு என்னாச்சு, அவங்கள யாரு இப்படி பண்ணதுன்னு தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்க. அப்ப சமீப காலமா சுமித்ராவுக்கும் அவங்களோட தம்பி முத்துராஜாவுக்கும் இடையில தான் அடிக்கடி தகராறு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் சுமித்ராவோட தம்பியை பிடிச்சு விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு பல திடுக்கிடும் உண்மைகள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள புளியங்குளம் இந்திரா காலனியை சேர்ந்த சுமித்ரா தனியார் நிறுவனத்துல ஹெல்ப்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேருமே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு வர்றாங்க. 35 வயசான சுமித்ராவுக்கு வேலைக்கு போறப்ப அவங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த பழக்கம் நாளடைவில் எல்லை மீறி போனதாவும் கடந்த சில மாசமாவே அந்த நபர் கூட சுமித்ரா மணி கணக்கில் போன் பேசிக்கிட்டே இருந்ததாவும் சொல்லப்படுது. வேலை பார்க்க போன இடத்துல மட்டும் இல்லாம அங்க இங்கன்னு 2 பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருந்ததா ஊர் மக்கள் சில பேரு முத்துராஜா கிட்ட சொல்லி இருக்காங்க. வீட்ல எந்த நேரமும் போனும் கையுமாவே இருந்த அக்கா சுமித்ராவோட நடவடிக்கைய பார்த்து தம்பி முத்துராஜா சுமித்ரா கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. இந்த வயசுல இப்படி எந்த நேரமும் போன் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இனிமே நீ வேலைக்கே போக கூடாது, வீட்ல இருந்தா போதும்னு முத்துராஜா கராரா சொல்லி இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் சுமித்ரா செல்போன் பேச்ச நிறுத்திக்கவே இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முத்துராஜாவுக்கும் அக்கா சுமித்ராவுக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. செல்போனை தொடவே கூடாதுன்னு முத்துராஜா சொல்ல பதிலுக்கு சுமித்ரா மல்லு கட்டுன்னு பிரளயமே வெடிச்சிருக்கு. சுமித்ராவுக்கு பல ஆண்களோட பழக்கம் இருக்கிறதுனால கிராமத்துல உள்ளவங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தை பத்தி தவறா பேசி இருக்காங்க. முத்துராஜா வெளியே போனாலும் அவங்க அக்கா பண்றத பத்தி சொல்லி அவரை கிண்டல் பண்ணதா சொல்லப்படுது. இது முத்துராஜாவுக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆரம்பத்துல இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லியும் சுமித்ரா கண்டுக்காம இருந்திருக்காங்க. பலமுறை பொறுமையா எடுத்து சொல்லியும் சுமித்ரா அதை காதுல வாங்காம இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க. இதுக்கு மேலையும் சுமித்ரா உயிரோட இருந்தா குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி புதைச்சிருவான்னு நினைச்ச முத்துராஜா அக்கான்னு கூட பார்க்காம அவங்கள கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு தன்னோட அக்கா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போன முத்துராஜா வீட்டுல தனியா இருந்த சுமித்ராவை ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அரிவாளால கண்மூடித்தனமா வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கான். இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த சுமித்ரா துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. முழு விசாரணைக்கு அப்புறம் சொந்த அக்காவை கொலை செஞ்ச முத்துராஜாவையும் கொலைக்கு உடந்தையா இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. பக்கத்து
வீட்டிலிருந்து வீசிய கடும் துர்நாற்றம். கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது காத்திருந்த பேரதிர்ச்சி. தாய் மற்றும் 3 மகள்கள் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த பயங்கரம். சடலங்களை வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு தப்பியோடிய இளைஞர். சிசிடிவி கேமராக்களை வைத்து கொலையாளியை சுற்றி வளைத்த காவல்துறையினர். மனைவி மற்றும் மகள்களை இளைஞர் ஈவிரக்கமின்றி கொன்றது ஏன்? பின்னணி என்ன? டெல்லி சமைப்பூர்ல உள்ள ஒரு வீட்ல இருந்து துர்நாற்றம் வீசறதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்ப 4 பேரோட சடலங்கள் கிடந்திருக்கு. அதுவும் 3 சின்ன பசங்க ஒரு பெண் சடலமா கிடந்ததை பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க. 4 சடலங்களையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின கையோட என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் இறந்து கிடக்கிறது தாய் அனிதா, அவங்களோட 3 மகள்கள்னு தெரிய வந்துச்சு. தாயையும் 3 மகள்களையும் கொன்னது யாரு, இப்படி கொடூரமா கொலை பண்ணதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கமா எல்லா கேஸையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்காம இந்த கொலையில கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க போலீஸ். ஏன்னா அந்த ஏரியாவுல அரசு அதிகாரிகள் நிறைய பேரு குடும்பத்தோட வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதனால அங்க எந்த நேரமும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த ஏரியாவுல தாயையும் 3 மகள்களையும் கொன்னது யாருன்னு அங்க உள்ள 30க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசி இருக்காங்க. அதுல வெளியாட்கள் யாரும் ஏரியாவுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியும் இல்ல. ஆனா ஒரு சிசிடிவி கேமராவில மட்டும் நடுராத்திரி நேரத்துல இளைஞர் ஒருத்தர் பைக்ல போனது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றின போலீஸ்காரங்க இளைஞர் யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட அனிதாவோட கணவன் முன்சுன் கேவட்டுன்னு தெரிய வந்துச்சு. வீட்டுல மனைவியும் 3 குழந்தைகளும் இறந்து கிடக்குறாங்க. முன்சுன் நடுராத்திரி பைக்கை எடுத்துக்கிட்டு போனது போலீஸுக்கு பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கு. அதே நேரம் முன்சுனை பிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு சிசிடிவி பதிவுகளை வச்சு தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. அதுல முன்சுன் ராஜஸ்தான்ல இருக்கிறதா தகவல் வந்துச்சு. உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பின போலீஸ் ராஜஸ்தான் ஹைவேஸ்ல முன்சுனை மடக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப முன்சுன் கேவட் சொன்னது போலீஸையே ஒரு நிமிஷம் கதிகலங்க வச்சிருக்கு. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முன்சுன் அனிதா தம்பதிக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. 3 பேருக்கும் 4 வயசுல இருந்து 6 வயசு இருக்கும். இந்த சூழல்ல பிழைப்புக்காக டெல்லிக்கு வந்த குடும்பம் அங்கேயே தங்கியிருந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நிலையில முன்சுனுக்கு மனைவி அனிதாவோட நடத்தை மேல சந்தேகம் வந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் எது பண்ணாலும் மனைவிய சந்தேகப்பட்டு முன்சுன் அனிதா கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்கிடையில பயங்கர தகராறு ஏற்படவே முன்சுன் கோபத்துல மனைவிய அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். சம்பவத்தன்னைக்கு நைட்டு கணவன் மனைவிக்கிடையில மறுபடியும் சண்டை வந்திருக்கு. அப்போ மதுபோதையில் இருந்த முன்சுன் மனைவி அனிதாவோட கழுத்தை கத்தியால அறுத்து துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். இந்த கொடூர சம்பவத்தை பார்த்து வீட்டுல இருந்த பிள்ளைகள் அழுது இருக்காங்க. அப்ப மனைவியோட கழுத்தை அறுத்து கொலை செஞ்ச அதே கத்தியால கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம 3 மகள்களோட கழுத்தை அறுத்து கொடூரமான முறையில கொன்னு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மனைவி மகள்களோட சடலங்கள் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த முன்சுன் போலீஸுக்கு பயந்து அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். போகும்போது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டு கதவை வெளிப்பக்கமா பூட்டு போட்டு போயிருக்கான் முன்சுன். விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே முன்சுன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. துணியால் சுற்றப்பட்ட நிலையில் கால்வாயில் கிடந்த பெண் சடலம். இறந்து கிடந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீஸ்.
காவல்துறைக்கு துருப்புச் சீட்டாக கிடைத்த தோடு. பெண்ணை கொடூரமாக கொலை செய்து கல்லை கட்டி கால்வாயில் வீசியது யார்? கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? ரோட்டோரத்தில் உள்ள ஒரு கால்வாயில் பெண்ணோட சடலம் ஒன்று கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ துணியால் சுற்றி வச்ச நிலைமையில ஒரு பொண்ணோட சடலம் கிடந்துச்சு. அந்த பொண்ணை யாரோ கொடூரமாக கொன்று சடலத்தை துணியால் சுற்றி கல்லை கட்டி கால்வாயில் வீசியிருக்காங்க. முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருந்ததுனால அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட உடம்புல யார் பேரையாவது பச்சை குத்தி இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கால்வாயிலிருந்து சடலத்தை மீட்ட நாளில் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் அந்த இடத்துல பதிவான செல்போன் சிக்னலை வச்சு விசாரிச்சப்பவும் போலீஸுக்கு எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த ஒரு சைடு கம்மலை டாக்டர்கள் பார்த்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் அந்த கம்மல் தான் போலீஸுக்கு துருப்பு சீட்டா அமைஞ்சிருக்கு. அந்த கம்மல்ல இருந்த ஹால்மார்க் முத்திரையை வச்சு அது கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையிலிருந்து வாங்கினதுங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக அந்த நகைக்கடைக்கு போய் இந்த கம்மலை காட்டி விசாரித்தப்போ அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பங்கி பகுதியைச் சேர்ந்த நிதின்றவரை வாங்கினாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. நகையோட பில்லில் இருந்த நிதினோட அட்ரஸுக்கு போய் பார்த்தப்போ வீடு பூட்டி இருந்திருக்கு. அதனால் பில்லில் இருந்த செல்ஃபோன் நம்பருக்கு போலீஸ் கால் பண்ணி பார்த்தப்போ நிதின் ஃபோனை அட்டன் பண்ணி தான் வெளியூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. உங்கள் மனைவி எங்கன்னு போலீஸ் கேட்டப்ப அவங்க ராஜஸ்தான் டூர் போயிருக்காங்க, வர்றதுக்கு 10 நாளைக்கு மேலாகும்னு நிதின் சொல்லியிருக்கார். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காரு நிதின். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் மனைவிக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு கம்மல் மட்டும் இல்லை, நான் நிறைய நகை வாங்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு கோபமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்கார். நிதின் ஏதோ ஒரு தடுமாற்றத்தோடு பேசுகிறத கவனித்த போலீஸுக்கு அவர் மேலே சந்தேகம் அதிகமாகியிருக்கு. அதனால் கான்பூரில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு போலீஸ் போனப்போ நிதின் வீட்டில் தான் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவரை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரித்தப்போ தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்துச்சு. பங்கிங்கிற பகுதியைச் சேர்ந்த நிதினும் சவிதாவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 3 வயசுல உத்கர்ஷுங்கிற ஒரு மகனும் 1 வயசுல மான்விங்கிற மகளும் இருக்காங்க. கல்யாணமாகி 5 வருஷத்துக்கு மேல ஆகியும் கூட நிதின் மனைவி சவிதா கிட்ட வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் இடையில கொடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. தினமும் மனைவி அடிச்சு சித்திரவதை பண்ண நிதின் சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க கழுத்தை நெரிச்சு கொடூரமான முறைகளை கொண்டு இருக்கான். அதுக்கு பிறகு சடலத்தை 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில் வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். விசாரணையில் நிதின் மொத்த உண்மையவும் ஒன்று விடாமல் சொல்லவே அவன் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ். நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் அதை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது போன்ற குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு.